வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கீழே தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ரயில் சைக்கோ கில்லரை காவல்துறையினர் கைது செய்தனர். நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் பகுதியை சேர்ந்த பெண் திருப்பூர் பகுதியில் உள்ள பனியன் தொழிற்சாலையில் தனது கணவருடன் பணிபுரிந்து வருகிறார். இவர் 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். தனது தாயை பார்க்க சொந்த ஊருக்கு செல்வதற்காக கோவையிலிருந்து திருப்பதிக்கு செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் தனியாக வியாழக்கிழமை ஏறினார். அதிலும் மகளிர் மட்டும் செல்லும் பெட்டியில் ஏறி உள்ளார். இந்த ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் வந்தபோது மர்ம நபர் ஒருவர் அந்த பெட்டியில் ஏறி உள்ளார். ரயில் பெட்டியின் கழிவறையில் அந்த நபர் பதுங்கி இருந்தார். கேவிக்குப்பம் அருகே ரயில் வந்தபோது கர்ப்பிணி பெண் கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அவருக்கு மர்ம நபர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் கர்ப்பிணி பெண் கூச்சலிட்டுள்ளார். ஆத்திரமடைந்த அந்த மர்ம நபர் கர்ப்பிணி பெண்ணை ரயிலில் இருந்து கீழே தள்ளியுள்ளார். இதில் காயமடைந்த பெண் அலறி உள்ளார். இதனை கேட்டு அந்த பகுதியில் இருந்த மக்கள் சென்று பார்த்தபோது கை மற்றும் கால்களில் படுகாயங்களுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ரயிலில் இருந்த பெண்களும் காயங்களுடன் பெண்ணை பார்த்த பொதுமக்களும் கேவிக்குப்பம் காவல் நிலைய காவலர்களுக்கு தகவல் அளித்தனர். இதன் பேரில் விரைந்து வந்த கேவிக்குப்பம் காவல்துறையினர் பெண்ணை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் வேலூரில் உள்ள அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ரயில் தண்டவாளம் அருகே பெண் விழுந்திருந்ததால் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினருக்கு கேவிக்குப்பம் காவல் நிலைய காவலர்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணியிடம் ரயில்வே காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்த காவல்துறையினர் ரயிலில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் புகைப்படங்களை காண்பித்தனர். இதில் ஒருவரின் அடையாளத்தை அந்த பெண் காட்டியுள்ளார். அந்த நபர் கேவிக்குப்பம் அடுத்த நாகல் ஊராட்சிக்கு உட்பட்ட பூஞ்சோலை கிராமத்தை சேர்ந்த ஹேமராஜ் என்பது தெரிய வந்தது. காட்பாடி அருகே ரயிலில் இருந்து இளம்பெண்ணை 2022ஆம் ஆண்டில் தள்ளிவிட்ட வழக்கில் 11 மாதங்கள் சிறை தண்டனையை ஹேமராஜ் அனுபவித்து விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் சென்னையை சேர்ந்த தீபா என்ற பெண்ணுடன் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பழக்கம் ஏற்பட்டது. தீபாவை சென்னையிலிருந்து குடியாத்தம் ரயில் நிலையத்துக்கு வரவழைத்த ஹேமராஜ் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் கைதான நிலையில் பிணையில் வெளியே வந்துள்ளார். ரயிலில் தனியாக பயணம் செய்யும் பெண்களிடம் மட்டுமே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர் என்றும் ரயில் சைக்கோ கில்லர் என அழைக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது. ஹேமராஜை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த நபருக்கு பிணை வழங்கக்கூடாது என்றும் பெண்கள் மட்டும் பயணம் செய்யும் ரயில் பெட்டிகளில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் மகளிர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஒரு கர்ப்பிணி பெண்கள் என்று கூட பார்க்காமல் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டு அந்த பெண்ணுக்கு நிறைய அடிப்பட்டு சீரியஸ் கண்டிஷனாக இருக்குது. அவனை போலீஸார் கைது செய்து அவனை இனிமேல் பெயிலே விடக்கூடாது. எந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கு நடந்த மாதிரி எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல துப்பாக்கி ஏந்திய ஒரு போலீஸ் எப்பவும் பாதுகாப்பு வேணும் என்று இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம். தனி நபர் ஒவ்வொருத்தர் தவறு செய்யறதுனால அது நம்ம அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாகுது. தயவு செய்து இந்த முதலமைச்சர் அவர்கள் இதை உன்னிப்பாக கவனித்து பெண்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல வேணும்னு மகளிர் அணி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் ரயில் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வேலூரில் ரயிலில் கர்ப்பிணிக்கு 2 பேர் பாலியல் தொல்லை அளித்து கீழே தள்ளிவிட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் தற்போது ரயிலில் கூட பெண்கள் பாதுகாப்பாக பயணிக்க முடியவில்லை என்பது வெட்கக்கேட்டின் உச்சம் என்று விமர்சித்துள்ளார்.
பெண்களின் பாதுகாப்பில் திமுக அரசு கடுகளவு கூட கவனம் செலுத்தாததன் நீட்சியால் இத்தகைய கொடுமைகள் தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி என்று கூட பாராமல் பாலியல் தொல்லை அளித்தவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.